everyone, welcome to சமைப்போம் சந்திப்போம். இது ரவிஸ் vlog within பிரியா சமைப்போம் சந்திப்போம். எப்படி இருக்கீங்க? என்ன 2 வாரமா ஆளே காணும்னு பார்க்குறீங்களா? 2 வாரமா ஒரே ஆஃபீஸில் ட்ரைனிங் அது இதுன்னு வச்சு கழி தடுத்துட்டாங்க. இன்னும் ட்ரைனிங் போயிட்டு தான் இருக்குது. ஒரு 4-5 மணி வாக்கில் தான் ட்ரைனிங் முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் சாயங்காலம் பொண்ணோட உட்காந்து டிவி பார்க்குறது, சினிமா பார்க்குறது அப்படியே டைம் ஓடிடுது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக் அண்ட் டீ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் பண்ண போகிறேன் இப்போது. இந்த வாரம் மட்டும் கிடையாது, இனிமேல் வரப்போகிற கொஞ்சம் வாரங்களில் எவ்ரி வீக் ஒரு டீ பண்ணலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஐட்டம். நிறையா பேருக்கு எப்படி டீ பண்ணுறது அப்படிங்கிற டவுட் இருக்கலாம். அந்த டவுட் எல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக நான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டீ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால் இந்த கலெக்ஷன் ஆஃப் சீரீஸை சாய் வித் ரவி, காஃபி வித் கரண் மாதிரி சாய் வித் ரவி அப்படின்னு போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ டீ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷயம். நார்மலாக எல்லாருமே டீ பண்ணுறது தான், இது என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் எனக்கு ஜென்ரலாகவே ஒரு க்யூரியாசிட்டி, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ குடிக்கணும். விதவிதமான இன்க்ரீடியன்ஸ் போடலாமா? இந்த ஸ்பைசஸ்லாம் நிறையா இருக்குது. லைக் க்ளோவ், சினமன், அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் கியூமின், தனியா, இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் இருக்குது. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் தனித்தனியாக யூஸ் பண்ணி மசாலா டீ இல்லாத தனி ஸ்பைசஸ் டீயாக போட்டால் எப்படி இருக்கும், அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு ஸ்பைசஸ்க்கும் ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது. சிலது டைஜஸ்டிவ் நல்லாயிருக்கும், சிலது வந்து டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும், சிலது வந்து கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பெட்டராக இருக்கும், சிலது வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பைசஸ்க்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய இந்த மாதிரி க்ரீன் டீயில் வந்து தே புட் அ லாட் ஆஃப் ஸ்பைசஸ், தனித்தனி ஸ்பைசஸாக தே டேஸ்ட். ஆனால் நம்ம கண்ட்ரியில் வந்து ஜாஸ்தி மில்க் டீயோட பார்க்கும்போது முக்கால்வாசி ஒன்று ஏலக்காய் டீ இல்லைனா ஜிஞ்சர் டீ இந்த மாதிரி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்பைசஸை போட்டு டீ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஐடியாஸில் ஒரு ஐடியா. ஸோ டீயை ஒட்டி ஏதாவது ஒரு ஸ்நாக் இதான் பண்ணலாம் அப்படின்னு என்னோட யோசனை. இன்றைக்கி வந்து அந்த வர வரிசையில் ஒரு நார்மலான டீ, நம்ம எப்பவும் சாப்பிட்ற மாதிரி டீ தான், விச் இஸ் ஜிஞ்சர் டீ. அந்த ஜிஞ்சரோட வேறு எதுவும் கலக்க போகிறது இல்லை. லைக் ஜிஞ்சர் வித் ஏலக்காய், ஜிஞ்சர் வித் கிராம்பு அப்படிலாம் எதுவும் கலக்காதுக்கு வெறும் ஜிஞ்சர் டீ. ஸோ இஞ்சி டீயோட சேர்த்து ஒரு ஸ்நாக்குக்கு வந்து இன்றைக்கி ஒரு ரோட்டி மாதிரி சிம்பிள் ஸ்நாக்கு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் ஆனால் ரோட்டி நாட் மேட் வித் வீட், ரோட்டி மேட் வித் கார்ன் மீல், விச் இஸ் மக்கிதா ரோட்டி. மக்கிதா ரோட்டியில் வந்து பேசிக்லி இட்ஸ் அ பஞ்சாபி ரோட்டி. எனக்கு பிரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. பேசிக்கலி நாங்கள் ஒரு தடவை டெல்லிக்கு வந்து சும்மா ட்ரிப்புக்கு போயிருந்தபோது அங்கே அந்த பராட்டா களிலாம் இருக்கும், அந்த பராட்டா களிக்கு போயிருந்தபோது அங்கே வாங்கி சாப்பிட்டோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ரெசிபிலாம் பார்த்து எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ஒரு ஐட்டம் ஓரளவுக்கு பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஐட்டம் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி, விச் இஸ் மக்கிதா ரோட்டி யூஸிங் கார்ன் மீல் ஃப்ளார். கார்ன் ஃப்ளார் வில் பி ஒயிட் இன் கலர், கார்ன் மீல் ஃப்ளார் வில் பி yellow இன் கலர். இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பேசிக்லி இன்றைக்கி மக்கிதா ரோட்டி ஒரு 2 ரோட்டி பண்ணலாம், அதோடு சேர்த்து டீ. இந்த காம்ப்ளிகேட்டடான டீ ஐட்டமோட இந்த மக்கிதா ரோட்டியை பண்ணி இன்றைக்கி வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து டீ டைமை செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இஸ் கார்ன்ஃப்ளார். ஆனால் கார்ன்ஃப்ளார் கிடையாது, கார்ன்ஃப்ளார் இஸ் ஒயிட் கலர். இது வந்து கார்ன் மீல் விச் இஸ் yellow கலர். இதுக்கு வந்து நீங்கள் கடையில் வந்து மக்கிதா ஆட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும், அன்லைக் கார்ன்ஃப்ளார் விச் வில் பி வெரி ஸ்மூத் அண்ட் ஃபைன். இதோடு சேர்த்து நம்ம இதுக்கு போட வேண்டிய மசாலாலாம் வந்து பேசிக்லி நான் நிறையா மசாலாலாம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ இதுக்கு வேணுங்கிற மசாலாஸ் வந்து நம்ம தனியாக வந்து காரப்பொடிலாம் போட போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு சில்லி எடுத்து சாப் பண்ணி வச்சுட்டுருக்கேன், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் அஜ்வைன் விச் இஸ் ஓமம், அதுக்கப்புறம் தனியா, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி ஜாஸ்தி தேவை கிடையாது, ஏன்னா இதுவே மஞ்சள் கலரில் தான் இருக்குது. ஆனாலும் மஞ்சப்பொடிலாம் போட்டால் தான் நம்ம ஒரு ஹோல்சமாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு என்னோடய ஃபீலிங். அதனால் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம். அதை தவிர இப்போ கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே குடிக்கிற தண்ணியை தவிர மற்ற எல்லாத்துலேயும் மஞ்சப்பொடி போடுறோம், அதனால் மஞ்சப்பொடி. அதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய். இதோட ஸ்பெஷாலிட்டி எப்படி பிசைஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், முன்னாடியே நார்மல் ரோட்டி மாதிரி பிசைஞ்சு வச்சுக்காதக்கி அப்பப்போ பிசைஞ்சுக்கணும். அதாவது அதுவுமே வெந்நீரில் பிசைஞ்சுக்கணும். ஓகே, இப்போ மாவு பிசைஞ்சுக்கிறதுக்கு வெந்நீர் போட்டுருக்கோம்.
ரொம்ப தலைக்கணுங்கிறது கிடையாது, ஆனால் லியூக் வார்முக்கு கொஞ்சம் மேலே, தலைக்கிறதுக்கு கொஞ்சம் கீழே அந்த அளவுக்கு பாயில் ஆனால் போகிறோம் தண்ணி. சிரிக்கிறாங்க வீட்டில். வாட்டர் பாயிலிங் டெம்பரேச்சர் தான் சொல்ல போகிறீங்களா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. நம்ம வாட்டர் பாயில் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த மாவு அண்ட் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 4லேருந்து 5 ரொட்டி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 3 கரண்டி எடுத்துக்கிறேன். 3லேருந்து 4 கரண்டி, 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது பார்க்க கரண்டியாட்டம் இருக்குது, ஆனால் ஸ்பூன் தான். ஸோ ஒரு 4 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு இருக்கிற இந்த மஞ்சப்பொடி சேம் கலர், இன்னும் கொஞ்சம் ஆம்ப்ளிஃபைடாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுட்டுருக்கிற ஜீரகம், அதுக்கப்புறம் இந்த ஓமத்தை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த தனியாவையும் நான் பேசிக்லி என்ன பண்ண போகிறேன், இப்படி கையாலேயே ஒரு சீசன்டு ஷெஃப் ரேஞ்சுக்கு அப்படி கையாலேயே நம்ம அப்படி க்ராஷ் பண்ணிவிட்டு, மார்ட்டர் இருந்தால் அதை வச்சு க்ராஷ் பண்ணிக்கலாம். நானாக ஒரு சீசன்டு ஷெஃப் அப்படின்னு ஒரு ஃபீலோட இப்படி கையால் க்ராஷ் பண்ணி ஒரு நேச்சுரல் ஸ்டைலில் அப்படி போடுறேன். நிறையா தனியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் சாப்பிட்ற போது எவ்ரி பைட்டுக்கு ஒரு 2 தனியாக வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த எலுமிச்சை பழத்தை புரிஞ்சுக்க போகிறேன். ஒரு டாஞ்சினஸ்ஸை கொடுக்கும். ஓகே. நீங்கள் பார்க்கலாம், சைட்லலாம் பபிள்ஸ் வந்துடுத்து, ரொம்ப ஸ்டீம்லாம் வரலை. இப்போ இதை அணைச்சிடலாம். அதாவது நீங்கள் எடுக்கிற போது கையால் பிசையறதுக்கு கொஞ்சம் பொறுக்கிற சூடாக இருக்கணும். அணைச்சிட்டேன் இப்போது. ஸோ அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப நிறையா வேணாம், ஓரளவு போட்டால் போதும். ஸோ நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுருக்கேன் உப்பு. ஓகே. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை இப்போ நல்லா அப்படி பரட்டிக்கலாம். இதில் தண்ணிலாம் விட போகிறது இல்லை. இன்னும் நம்ம தண்ணி விட்டு அப்பப்போ பிசைஞ்சு ரொட்டியாக பண்ணி அதை வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி அப்படியே பால்ஸாக பண்ணிலாம் வைக்க போகிறது இல்லை. ஏன்னா அப்படி பண்ணால் இது ஜாஸ்தி சட்டுன்னு இந்த தண்ணியை வந்து எல்லாத்துக்கும் தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் அந்த ஒரு மாய்ஸ்ட்னஸுக்கு அப்போ தான் பிசைஞ்சிக்க போகிறோம். ஓகே. ஸ்பூனாலலாம் பிசைஞ்சு ரொம்ப நம்ம சீன் போட்டாச்சு. இப்போ கையால் பிசைஞ்சிக்கலாம். கையால் பிசைஞ்சால் தான் இந்த கட்டிலாம் போய் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். ஓகே. ஓரளவுக்கு நன்னா இப்போ வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிடுது. நம்ம இந்த ரோட்டியை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு உடனே போட்டு எடுத்துட்டுடலாம். அதனால இப்போ நான் தோசைக்கல்லை வச்சுட்டு அதை சிம் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ அந்த ரொட்டி பண்ணிடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஃப்ரெஷ்ஷாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எடுத்துட்டுருக்கேன். பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. மாவு வேணால் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் தண்ணி சரியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஐ திங்க் மாவு சேர்த்துக்கலாமே. ஆனால் தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும் இது ஆல்மோஸ்ட்டு. ஆனால் தாராளமாக மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். ஓகே. இப்போ மாவு ஜாஸ்தியாகிடுதுன்னு தண்ணி சேர்த்துக்கலாம்? இல்லை, அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன். சரியாக தான் வந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. இனிமேலும் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு எனக்கு கன்சிஸ்டன்சி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தான் தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி ஒட்டாதைக்கு ஒரு மாதிரி உருண்டியாக பாலாக வந்துடணும். தட்ஸ் தி கன்சிஸ்டன்சி. ஓகே. ஓகே. ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சுட்டு இருக்கோம். பார்க்கலாம், கையில் ஒட்டாதைக்கு வந்திருக்கு. இப்போது இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் பட்டர் பேப்பர்லாம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் நார்மல் இந்த க்ரோசரி கடையிலலாம் வர கவரை நல்லா வாஷ் பண்ணி அதை தான் எடுத்துட்டுருக்கேன். ஓகே. ஜஸ்ட்டு கையாலே கொஞ்சம் லேசாக அந்த ஒரு தட்டை பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப அப்படியே ஃபுல் ஷேப்போட ஒரு ரோட்டியோட ஷேப் மாதிரிலாம் வராது. ஒரு அக்கி ரொட்டியோட ஷேப்பில் தான் வரும். கொஞ்சம் சைஸ்லலாம் இப்படி அன்ஈவனாக தான் இருக்கும். நமக்கு ஒழுங்காக பண்ண வரலன்னு சொன்னால் கூட இதோட ஃபார்மே இப்படி தான் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா ஜென்ரலாக நம்ம யூடியூப்பில் தான் பார்க்குற போது இப்படி தான் இருக்குது. ஓகே. கல்லில் இப்போ வெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். வெண்ணெய் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகட்டும். ஓகே. இப்போது
நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த ரொட்டியை போடலாம். ரொம்ப நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுன்னு அதுக்கப்புறம்லாம் போட்டுட்டுனா இதாகிடும், ஒட்டின்றோம். ஒட்டிக்காதபடிக்கு அப்படியே ஃபஸ்ட்டே போட்டுருவோம். ஆட்டம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம வந்து லேசாக நெய் விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். நெய் எண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் ஜெனரஸாக விட்டுட்டா தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வேகவும் வேகும். ஓகே, அப்போ தான் நல்லா வேகவும் வேகும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தோணிகிட்டே இருந்தது, மறந்து போயிட்டேன் சொல்கிறதுக்கு. நாங்கள் டெல்லிக்கு ஒரு தடவை போயிருந்தோம். அப்போ அங்கே பராட்டா கல்லின்னு ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் அந்த பராட்டா சாப்பிட்ற ஆசையே வந்தது. அங்கே இந்த மாதிரி தோசை கல்லெல்லாம் போட்டு பராட்டா பண்ண மாட்டாங்க. அப்பளம் பொரிக்கிற அளவுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை வச்சுட்டு பண்ணுற ஆலு பரோட்டாவாக இருந்தாலும் சரி, மூலி பரோட்டா, என்ன பரோட்டாவாக இருந்தாலும் சரி, அது எண்ணெயில் பொரித்து எடுத்து கையில் கொடுப்பாங்க. இது என்னமோ தோசைக்கல்ல வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டுருக்கோம். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடவே இல்லை. இதோட இப்போ வரைக்கும் ஒரு 2.5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். இது ஒரே ஒரு ரொட்டிக்கு. ஓகே, ஓரளவுக்கு நல்லா வெந்துடுத்துது. திருப்பியும் போட்டாச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு 3 பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்பப்போ இடும்போது மட்டும்தான் பண்ணிக்க முடியும். அதை அப்போ தான் வாட்டர் டீஹைட்ரேட் ஆகாதக்கு கொஞ்சம் மாய்ஸ்டண்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஜூஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு காமிச்சிக்கலாம். ஓகே, இந்த தண்ணியெல்லாம் இழுத்துன்றோம். நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தண்ணி இல்லாமல் இழுத்துன்றோம். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். மாவு ஜாஸ்தி தண்ணி கம்மி, தண்ணி ஜாஸ்தி மாவு கம்மி. அப்படி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஒரு 10 ரொட்டியை இது ஒன்றுத்துலேயே வச்சு பண்ணிடணும். இதில் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக எடுத்து இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆனால் அந்த கான்செப்ட் புரியறதில்ல. ஃபஸ்ட்டே நம்ம ரொட்டியாட்டு பண்ணிக்காதைக்கு மாவு பிசைஞ்சிக்காதைக்கு அப்பப்போ பண்ணிக்கணும். அவ்வளோதான். மாவு ஜாஸ்தியாக எடுத்து தண்ணி கலந்துக்கோங்க, தண்ணி ஜாஸ்தியாக எடுத்தால் மாவு கலந்துக்கோங்க. ஓகே, ஆல்ரைட். இப்போ ஓரளவுக்கு இது நல்லாவே ரெடியாக எடுத்து. ஓகே, இப்போ இதை பிசைஞ்சுன்னு இருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பெருசு பண்ண போகிறேன். லாஸ்ட்டு 2 வந்து கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணேன். இப்போ கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிறேன். எவ்வளோ நேரம் அந்த குட்டி குட்டியாக பண்ணிகிட்டே இருக்கிறது, அதனால் பெருசாக ஒரு 2 பண்ணி டீயை கொடுத்து நம்ம இன்றைக்கி அமேசிங்காக வீக்கெண்டில் நிறைய வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு சீனை போட்டு அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் கையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா கையில் ஊட்டின்றோம் அது. ஓகே, ஹிந்தியில் தியா ஒரு பாட்டி ஹம் அப்படின்னு ஒரு சீரியல் வரும். அந்த சீரியலில் மாமியார் நாட்டு பொண்ணுமா சேர்ந்து தினம் ஒரு ரொட்டி போடுவா. பாஜ்ரா ரொட்டி, அப்புறம் வந்து இந்த மக்காய்க்கு ரொட்டின்னு எல்லாம் கையிலேயே இட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி எங்கள் ஆத்துக்காரர் இன்னைக்கு வந்து அந்த சீரியல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்க்குற போது தான் இந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது. நம்ம டிவிலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சீரியல் பார்த்து வாழ்க்கையில் உருப்பிட முடியுமா, நம்ம வந்து எதாவது கற்றுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் அந்த சீரியல் பார்த்து தான் இதை கற்றுண்டேன். இது வந்து பண்ணணும்னு ஆசை வந்து நெட்லலாம் பார்த்து, அதுக்கப்புறம் அந்த பராட்டா கல்லியில் டெல்லியிலையும் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் பிரியா கிட்ட உனக்கு வீக்கெண்டெல்லாம் இதை பண்ணி தரேன் பார். ஆக்சுவலி இந்த தியா ஒரு பாட்டி ஹம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் போது தான் ஏ ரிஷ்தா கியா கெஹலாத்தா ஹைன்னு நினைக்கிறேன், அதுவும் இதுவாகிட்டு இருந்தது. ஸோ அது 2 சீரியல்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் 2 பேருக்கும். நாங்கள் உதய்பூர் ராஜஸ்தான் ட்ரிப்பு போட்டதே அது அந்த 2 சீரியலை பார்த்து அவங்க சாப்பிட்டதை நம்மளும் சாப்பிடணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆன இந்த டிஷ் ஒரிஜினல் ரெசிபி பண்ணுறவாள்லாம் மன்னிக்கவும், நாங்கள் டிஸ்க்ளைமர் போட்டுடுறோம். இது வந்து ரவியோட ரெசிபி. நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணி எங்களுக்கு என்ன தோணித்தோ அதை வச்சுட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். கரெக்ட். இதில் வந்து ரிஷ்தா கா கெஹலாத்தையில் வந்து நிறைய ராஜ் கச்சோரிலாம் சாப்பிடுவோம். அதில் நம்ம அந்த கச்சோரிலாம் கூட ட்ரை பண்ண நான் பண்ண வருமா அப்படின்னு கச்சோரிலாம் பண்ண வந்தது. அது என்னோட வெர்ஷன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனாக இருந்தது. அதனால் கச்சோரி பக்கம் போக வேணாம், இது ஈஸியாக இருக்குது, ஒரு சீரியலோட இப்போதைக்கு நம்ம ரெசிபியை நிறுத்திக்கலாம் அப்படின்னு இதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு 1 in 2 months
இது பண்ணி சாப்பிடுவோம். ஆல்மோஸ்ட் இது வெந்துடுத்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ மேலே கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். இது உடையிற மாதிரி தான் இருக்கும். சப்பாத்தி மாதிரி அப்படியே ரொம்ப சாஃப்டாக இதெல்லாம் இருக்காது. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கொஞ்சம் உடையிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இது உடையிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். டீயோட சாப்பிடும்போது இட் வில் பி வெரி டேஸ்டி. இதோட அந்த க்ரீன் சட்னி, இந்த சாட் சட்னி, அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் சட்னி, அந்த மாதிரி அப்புறம் ஸ்வீட் அண்ட் சாரா ஏதாவது ஒரு பிக்கிள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதோட. ஓகே, இப்போ மக்கீதா ரோட்டி ரெடி. ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரோட்டி அண்ட் சாய் நான் சொன்ன மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ரோட்டியெல்லாம் ரெடி ஆகிடுது. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் கவனிக்கவும். நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு இந்த மாதிரி பிளேட்டிங்லாம் பண்ணுறதுக்குள்ளே சூடெல்லாம் ஆறி போயிடுதுன்னா அப்படியே ஒரு 1 மினிட் மைக்ரோவேவில் வந்து வச்சு எடுத்து சுட பண்ணி கொடுத்துருங்க. ஃப்ரெஷ்ஷாக பண்ண மாதிரி இருக்கும். இதோட நான் வந்து இங்கே எங்கள் பெரியம்மா கொடுத்த அந்த ஸ்வீட் அண்ட் சார் சட்னி வச்சுருக்கேன். ஸோ பெரியம்மா பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு. இதில் இன்னொரு சிக்னல் என்னென்னா, இந்தியாவுக்கு நான் எப்போ வந்தாலும் இந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி பண்ணி நீங்கள் கொடுக்கணும். அதை நாங்கள் வாரம் பண்ணி சாப்பிடணும். அதனால் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் அடுத்த சட்னிக்கு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ டீக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு 3/4 கப்புலேருந்து 1 கப்பு வரைக்கும் தண்ணி நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ தண்ணி வந்து சுட வைக்கிறோம். அந்த டைமில் இப்போ ஜிஞ்சர் டீ அப்படிங்கிறதுனால ஜிஞ்சர் நல்லா ஒரு ஃபுல் பெரிய ஜிஞ்சரை நறுக்கின்னு இருக்கேன். இப்படி இதை வந்து அப்படியே போட்டுக்காதுக்கி அதை நல்லா இடித்து போட்டுக்க போகிறோம். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக வெளில வரும். ஸோ அதை மாட்டரில் போட்டு we are going to grind it. இந்த இஞ்சியை வந்து நல்லா இடிச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இஞ்சியெல்லாம் எடுத்து நறுக்கி இடித்து இந்த மாதிரிலாம் தான் பண்ணாதான் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு காம்ப்ளிகேட்டடாக ஒரு ஐட்டத்தை சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பேரை வாங்க முடியும். அதனால் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் நோட் பண்ணுங்கள். வெறும் ஒரு ஜிஞ்சர் டீ தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளை இங்கே பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம். நம்ம இதை எடுத்து தோலெல்லாம் உரித்து அத்தனை நறுக்கி அதை இப்படி வச்சு இடித்து இத்தனை வேலை இதில் இருக்குங்கிறது நம்ம வயசுக்கெல்லாம் தெரிய வரணும். பார்க்குறீங்களா? பாருங்கள், ஒரு தொகையல் ரேஞ்சுக்கு இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நீங்கள் சேர்த்துனாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் டீ பவுடர் இன்னத்தையும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஜிஞ்சர் நிறையா தான் போட்டுருக்கேன். 2 பேருக்கு இவ்வளோ ஜிஞ்சர் வேணுமா, ரொம்ப காரமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த ஊரில் ஜிஞ்சர் கொஞ்சம் கருப்பஞ்சாறு மாதிரி தான் இருக்கும். பேசிக்லி சைனாலேருந்து வர ஜிஞ்சர் இது. ஸோ இது அப்படி கொஞ்சம் சுகர் கேன் ஜூஸ் வாசனை தான் வரும் இந்த ஜிஞ்சரில். ஸோ அது நிறைய இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்தியன் ஜிஞ்சருக்கு நீங்கள் தாராளமாக கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம். ஓரளவுக்கு இப்போ நல்லா வந்து இந்த இஞ்சி வந்து கொதிச்சு வந்துடுது. இதில் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடியும் சேர்த்துக்கிறேன். எனக்கு பர்சனலி இந்த மாதிரி இஞ்சியோடு சேர்ந்து ஒரு சுக்கு பொடியோட வாசனை ரொம்ப பிடிக்கும். அதனால் சேர்த்துன்னு இருக்கேன். அம்மா இது உனக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட்டு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து எல்லாத்துலேயும் இஞ்சி சேர்ப்பா. அப்படி லேசாக ஒரு ஏப்பம் விட்டால் கூட இது வந்து டைஜஷன் பிரச்சனை தான் அப்படி தனியாகவே இஞ்சியை கையில் கொடுத்து இது நல்லா வந்து சூ பண்ணுருவா. எங்கள் ஆற்றுல இஞ்சி அண்ட் மஞ்சப்பொடி இல்லாத சாமானே கிடையாது. அதனால் இதுலேயும் நிறைய இஞ்சி, பர்டிகுலர்லி எங்கள் அம்மாவுக்காக எக்ஸ்ட்ராவே இஞ்சி போட்டிருக்கேன். ஸோ இந்த இஞ்சி கான்காக்ஷன் நல்லா குதிச்சுடுத்து இப்போ இதில் வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டே நான் சக்கரை போட்டுருவேன். நிறையா பேர் ஃபஸ்ட்டு டீ பவுடர் போட்டு அதுக்கப்புறம் சக்கரை போட்டுப்பா. நான் ஃபஸ்ட்டே சக்கரை போட்டுருவேன். நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஸ்வீட்டாக தான் குடிப்போம். அதனால் ஒரு 2 பேருக்கு இதில் ஒரு 2 to 2.25 ஸ்பூன்ஸ் சுகர். இப்போ இந்த இஞ்சி கான்காக்ஷன் நல்லா கொதிச்சுட்டுக்கப்புறம் டீ பவுடர் போட்டுக்க போகிறேன். டீ பவுடர் வந்து பேசிக்லி ஒரு டீ பவுடரோட வாகு இருக்கும். இப்போ எங்கள் ஊரில் கிடைக்கிற நாங்கள் வாங்கின டீ பவுடர் கொஞ்சம் கலர் கம்மியாக வருங்கிறதுனால 5 டீஸ்பூன் டீ பவுடர் ஃபார் 2 of us. நீங்கள் உங்கள் டீ வந்து நல்ல கலர் வருதுன்னா 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம விரும்பின ஒரு டீயே போட்டால் கூட அதை ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணுற ரேஞ்சுக்கு நம்ம வந்து ஒரு பில்டப்பை கொடுத்து ஒரு காம்ப்ளிகேஷன் கொடுத்துடணும். இப்போ இந்த டீ போட்டு பொங்கி வந்தாச்சு. இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1.25 டம்ளர் பால். ஓகே, ஓரளவுக்கு பொங்க ஆரம்பிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம்
இது பொங்குற போது இப்படி வெளில எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். வச்சு இன்னும் கொஞ்சம் கலர் வர வரைக்கும் அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். எடுத்து சும்மா லேசாக விளிம்பில் வச்சுட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் கலர் வரணும்னு. சூடான டீ ரெடி. இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டிடலாம். சம வாசனையாக இருக்குது. தண்ணியெல்லாம் இல்லவே இல்லை. பிரியா இனிஷியலி கொஞ்சம் தண்ணியாக இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணா, ஆனால் தண்ணியெல்லாம் இல்லை. அளவுக்கு வந்தாச்சு. ஓகே, இன்னைக்கு நம்ம வீக்கெண்ட் கவாரில் வந்து டீ அண்ட் ஸ்நாக் ரெடி ஆகிடுது. ஜிஞ்சர் டீ அண்ட் ஸ்நாக் ரெடி ஆகிடுது. என் பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அதனால எல்லாருக்கும் திருப்பி இன்னொரு வாரம் இதே மாதிரி சாய் வித் ரவியோட அடுத்த எபிசோட்ல புதுவிதமான ஒரு சாய் அண்ட் புதுவிதமான ஒரு டிஃபனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.